ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 34 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பாகலினா பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். எம்ஜிஆர் வேனில் தூங்கி ஓய்வெடுக்க விரும்பும் போதெல்லாம் எங்களையும் படுத்துக்கொள்ள சொல்வார். நாங்கள் அதை விரும்பாவிட்டாலும் கட்டாயப்படுத்தி ஓய்வெடுக்க செய்வார். வேனூரிலே 3 பேர் 4 பேர் படுப்பதற்கு இடம் இருக்காது என்ற காரணத்தால் எம்ஜிஆரின் காலில் நாங்களோ அல்லது எங்கள் காலில் எம்ஜிஆரோ தலையணையை போல் தலையை வைத்து உறங்குவோம். செல்லும் இடங்களில் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நாங்களே முன்னதாக உணவை வாங்கிக் கொள்வோம். கூட்டமில்லாத இடங்களில் வேனை நிறுத்தி மரத்தடியில் எங்களுடன் அமர்ந்து உணவு அருந்துவார். சில இடங்களில் விருந்துக்கும் எம்ஜிஆர் அழைக்கப்படுவார். அப்போதெல்லாம் எங்களுக்கு முதலில் விருந்து பரிமாறப்பட்ட பின்புதான் சாப்பிட முயல்வார் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு எப்போது ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதுதான் தூங்குவார். தூங்கி எழுந்த பின் உடற்பயிற்சி செய்வார். அதன் பிறகே மற்ற காரியங்கள் துவங்கும். எம்ஜிஆர் சண்டை காட்சிகளில் நடிக்கும் போது சாப்பிடவே மாட்டார் என்று தவறான பேச்சு இருக்கிறது. சண்டை காட்சிகளில் நடிக்கும் போது சாதாரண நேரங்களை விட அதிகம் சாப்பிடுவார். எம்ஜிஆருக்கு காய்ச்சல் என்று உடல்நலக்குறைவு எது ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார். மருந்து சாப்பிடுவதும் நமக்கு தெரியாது. அவருக்கு காய்ச்சல் வருவதும் குணமாவதும் அவருக்கு மட்டுமே தெரியும். சளி ஜலதோஷம் என்று வந்தால் ஒரு டப்பாவில் இருக்கும் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவார், அவ்வளவுதான். 1967 எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நான் வீட்டில் இருந்தேன். 10ஆம் பஸ்லி படத்திற்காக சண்டை காட்சி ஒன்றில் நடிக்கையில் எனது வலது கால் மீது லாரி ஒன்றின் பின் சக்கரங்கள் ஏறிவிட்டன. அதனால் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தேன். நாங்கள் சிறு வயதில் சண்டை பயிற்சி பெறும்போதே உடலில் அடிபட்டால் எலும்பு முறிவு ஏற்பட்டால் நாங்களே சிகிச்சை எடுத்துக்கொள்வோம். அதன்படி நான் வீட்டில் 10 நாள் கூட ஓய்வு எடுத்திருக்க மாட்டேன். எம்ஜிஆர் சுடப்பட்ட செய்தி அறிந்து முழுவதும் குணமடையாத நிலையில் மருத்துவமனை சென்றால் அங்கு பெருங்கூட்டம். வாசல் வழியே உள்ளே செல்ல முடியவில்லை. அதனால் பக்கவாட்டில் சுவரில் ஏறி குதித்து உள்ளே சென்றேன். எம்ஜிஆர் இருந்த அறையின் பக்கத்தில் திரையொன்றில் மறைவாக இருக்க அங்கே எம்.ஆர். ராதா இருந்தார். சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்த எம்ஜிஆரை காண எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன் ரவீந்தரும் வந்தார். அவர் எம்ஜிஆரை கண்டதும் அழ ஆரம்பித்து விட்டார். அதை கண்டு எம்ஜிஆர் படுத்த நிலையில் இருந்தவர் எழுந்து, தர்மு, என்ன இது? நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இப்படி அழுகிறான்? அவனுக்கு ஆறுதல் சொல்லு என்று சிரித்தவரே சொன்னார். இப்படி துன்ப நிலையில் சிரிக்க தெரிந்தவர் எம்ஜிஆர் ஒருவரே. 1984 அக்டோபர் 1 தேதி நான் வழக்கம் போல எம்ஜிஆரை சந்திக்க சென்றேன். 2ஆம் தேதி அன்று அவர் உடல் நலமில்லாமல் இருப்பதாக சொல்லி 4ஆம் தேதி வர சொன்னார்கள். அங்கு அவரது அறைக்கு வெளியில் இருந்து மட்டும் பார்க்க முடிந்தது. அவர் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று திரும்பிய நாளில் பரங்கிமரை திடலுக்கு சென்றேன். அங்கிருந்து தோட்டத்திற்கு திரும்பிய பின் நானும் பின்தொடர்ந்தேன். தோட்டத்தில் போய் இறங்கியதும் அன்னை சத்யா சிலை அருகே சற்று மௌனமாக நின்றார். பின்பு எங்களையெல்லாம் சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பின் அவருக்கு மாடிக்கு செல்ல லிப்ட் தயாராக இருந்தும் அவர் அதில் செல்லாமல் படியேறி மேலே சென்றார். கவர்னர் மாளிகையில் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற போது நானும் ராமகிருஷ்ணனும் உடன் இருந்தோம். அங்கிருந்து அண்ணா சமாதிக்கு சென்ற பின் கோட்டைக்கு சென்றோம். அங்கு சில ஃபைல்களில் கையெழுத்திட்ட பின் முக்கியமானவர்களுடன் எம்ஜிஆர் படம் எடுத்து கொண்டார். எங்களையும் வரவழைத்து படம் எடுத்து கொண்டார். நீண்ட இடைவெளிக்கு பின் செய்யாறு தொகுதியில் நடந்த திருமணத்திற்கு எம்ஜிஆர் சென்றிருக்கையில் பாதுகாப்புக்கு நானும் உடன் சென்றிருந்தேன். இத்தனை வருட அனுபவத்தில் எம்ஜிஆருக்கு மெய்காப்பாளனாக இருந்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவரிடம் எந்த உதவியையும் நான் எதிர்பார்த்ததில்லை. அவர் பலமுறை எனக்கு பல்வேறு உதவிகள் செய்ய முன்வந்தாலும் நான் உங்களுக்கு தொண்டாற்றுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன், என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று மறுத்துவிடுவேன். எம்ஜிஆர் என் மீது கொண்ட மதிப்பிற்கு ஒரு சம்பவம் உதாரணமாக சொல்லலாம். 1957 நாடோடி மன்னன் படம் தயாராகி கொண்டிருந்த போது ஊரில் எனக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை எம்ஜிஆரிடம் சொன்னேன். பெண்ணை பார்த்து விட்டு வந்து சொல் என்றார். நான் ஊருக்கு போய் பெண்ணை பார்த்தேன். ஆனால் அப்போது நாடோடி மன்னன் வெளியாகாது என்று திரையுலகில் பரவலாக பேசினார்கள். அதனால் நாடோடி மன்னன் வெளியான பின்பு நான் திருமணம் செய்து கொள்வேன், அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றேன். பெண் வீட்டார் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் சென்னை திரும்பி விட்டேன். சில மாதம் கழித்து எம்ஜிஆர் நினைவு வந்தவராய், நீ ஏதோ பெண் பார்க்க போவதாய் சொன்னையே, என்ன ஆயிற்று என்று கேட்டார். நான் நடந்ததை சொன்னேன். அதற்கு என்னை கடிந்து கொண்டார். 1958 ஆகஸ்ட் 15 நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆனதும் முதலில் என்னை ஊருக்கு போய் பெண் பார்க்க சொன்னார். நான் முதலில் பார்த்த பெண்ணுக்கு திருமணம் நடந்து விட்டதால் வேறு பெண்ணை பார்த்து செப்டம்பர் 15 திருமணம் செய்வதாக முடிவு செய்து எம்ஜிஆரிடம் சொன்னேன். திருமணத்திற்கு அவர் வருவதாக சொன்னார். திருமண நாளில் நான் மதுரை மாடக்குளத்தில் இருந்தேன். எம்ஜிஆர் தன் குடும்பத்துடன் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மதுரை முத்து திமுக செயலாளராக இருந்தார். மதுரையில் அவரது பெயரில் இளைஞர் படிப்பகம் ஒன்று துவங்கப்பட்டு அதை எம்ஜிஆர் திறந்து வைப்பதாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் மதுரைக்கு செல்லாததால் எஸ்எஸ்ஆர் திறந்து வைத்தார். இப்போது என் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வருகை தருவது அவருக்கு சங்கடமாக இருந்தது. என்னிடம் கூட எம்ஜிஆர் உன் திருமணத்திற்கு வருவாரா என்ன என்று கிண்டலாக கேட்டார்கள். நான் பதில் எதுவும் கூறவில்லை.
மதுரை வந்த எம்ஜிஆரை முத்து எதிர்கொண்டு அழைக்கையில், நீங்கள் மாடகுளமா செல்ல போகிறீர்கள், அந்த பக்கம் சைக்கிளில் கூட செல்ல நல்ல பாதை இல்லையே என்று மடக்கினார். ஆனால் எம்ஜிஆர் அப்படியா என்று கேட்டுவிட்டு மற்றொரு திமுக பிரமுகரான PS மணியின் சிறிய ஆஸ்டின் காரில் ஏறிக்கொண்டு மற்ற கார்களை பின்தொடர்ந்து மாடக்குளம் வரும்படி செய்தார். திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தியவர், தர்மலிங்கம் சினிமா உலகில் ஏதாவது ஒரு நடிகையை திருமணம் செய்து கொள்வார் என்று நினைத்தேன். சினிமா உலகில் இருக்கும் பெரும்பாலானோர் அப்படிதான் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் தர்மலிங்கம் அப்படி செய்யாது. பெற்றோரை மதித்து அவர்கள் பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை நான் பெரிதும் மதிக்கிறேன் என்று பாராட்டுதலாக சொன்னதும் இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் என் வாழ்நாளில் அடைந்த மிகப்பெரிய பெருமை உண்டென்றால் அது எம்ஜிஆர் என் திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தியதுதான். பெரிய இடத்து பெண் படத்தில் 4 முரடர்களுடன் எம்ஜிஆர் கம்பு சண்டை போடுவது போல் இடம்பெற்றுள்ளது. அந்த சண்டை காட்சியில் எனது சகோதரர் காமாட்சிநாதனும் கலந்து கொண்டார். 4 முரடர்களில் அவரும் ஒருவர். எம்ஜிஆர் வேகமாக சுழன்று கம்பை சுற்றுகையில் காமாட்சிநாதன் ஒரு தவறை செய்துவிட்டார். ஓரிடத்தில் வலதுபுறமாக கம்பை சுழற்றுவதற்கு பதிலாக இடதுபுறத்தில் சுழற்றிவிட அதன் விளைவு எம்ஜிஆரின் முதுகில் பலத்த அடி விழுந்தது. எம்ஜிஆரின் சிவந்த மேனியில் இரத்த கோடு போட்டது போல் அவர் அணிந்த சட்டையை மீறி பளிச்சென்று இருந்தது. அதை பார்த்து நாங்கள் பயந்து போனோம். ஆனால் எம்ஜிஆர் அதை பெரிதுபடுத்தாமல் சிரித்துக்கொண்டே காமாட்சிநாதனை கவனமாக இருக்க சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கு தயாரானார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.